ரீசெண்டாக பெங்களூரில் நடந்த இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆம்புலன்ஸ் இனோவா காரை ஓவர்டேக் பண்ணதுக்காக அந்த இனோவா ஆம்புலன்ஸை பயங்கரமாக ஃபோர்ஸாக சேஸ் பண்ணிட்டு வந்து அதில் இருக்க 3 பேர் ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற பொதுமக்கள் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்து விலக்கி விட்டதுக்கப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்து அங்கேருந்து மூவ் ஆகியிருக்குது. அது வரைக்கும் விடவே இல்லை. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா, இந்த இனோவாவில் இருக்கிறவங்க குடிச்சிருக்கானுங்க. குடிச்சதுனால தான் அப்படி கண்ணு முன்ன தெரியாமல் ஓட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ் தான் ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நீ யாரை என்ன ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இறங்கி வந்து அவங்க வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸில் ஒரு 5 மாதம் குழந்தை இருந்திருக்கு. ஆக்சிஜன் சப்போர்ட்டோட எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்த வழியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த 3 பேரையும் வந்து இப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். பட் நம்ம வந்து பெங்களூர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன தோணும்? நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு ஊர், பயங்கர பாஷான மக்கள் இருக்கிற ஊர், பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஊர், அண்ட் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, நல்லா வெல் மேனடான பீப்புளாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? வெளியிருந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். எஸ், அந்த மாதிரி மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த மாதிரி மோசமான மக்களும் இருக்கிற ஒரு ஊர் தான் பெங்களூர், கர்நாடகா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி நடக்கிறது ஃபஸ்ட்டு சம்பவம் கிடையாதுன்னு. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. அதில் வந்து சொல்லியிருக்காங்க, இது ஃபஸ்ட்டு சம்பவம் கிடையாது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு. ஆம்புலன்ஸுக்கு மட்டும் நடக்கல, இங்கே ரேப்பிடோ வந்து நீங்கள் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலி. அது முக்கியமாக பைக்கு. ஒரு ஸ்டாப்பில் நீங்கள் வந்து ஏறதுக்காக நீங்கள் புக் பண்ணுறீங்க, அங்கே ரேப்பிடோக்காரங்க வராங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி, நீ ஏன் வந்து அந்த இங்கே வந்த, நீ எதுக்கு வந்து இங்கே ரைடு எடுக்க வந்த, கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரட்டி அந்த ரேப்பிடோக்காரன் வந்து பயங்கரமாக வந்து பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது நானே பர்சனலாக வந்து ஒவ்வொரு டைமும் ரேப்பிடோ புக் பண்ணுறப்போ அவங்க ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே வந்து வரமாட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வாங்க, இல்லை கொஞ்சம் அதை தாண்டி வாங்க, ஏன்னா அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லி ஒவ்வொரு ரேப்பிடோ பைக்காரங்களும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நான் ட்ராவல் பண்ணுறப்போ நான் வந்து இந்த ஊரும் தப்பாக சொல்லலை, இங்கே நல்லா படித்தவங்க, நல்ல பண்பாக நடந்துக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படியும் மோசமான சம்பவங்கள் இங்கே நடக்க தான் செய்யுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.